சங்கீதம் 135 வசனம் 15 முதல் 18 முடிய. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, விக்கிரகங்கள் பயனற்றவை என்பதை சங்கீதக்காரன் புரிந்து கொள்கிறான். அவைகளால் பேச முடியாது. உயிரற்ற பொருள் எப்படி அறிவுரை கூறவோ, அறிவை பகிர்ந்து கொள்ளவோ, ஆறுதல் கூறவோ, ஊக்கப்படுத்தவோ அல்லது வேறு வழியில் பேசவோ முடியும்? இதனாலே விக்கிரகங்களுக்கு மதிப்பு இல்லை. அன்பானவர்களே, விக்கிரகங்களால் பார்க்க முடியாது. அவைகள் பார்வையற்றவைகளாக இருந்தால் அவைகளால் எப்படி நமது அவலத்தை பார்த்து நமக்கு எதையும் வழங்க முடியும்? ஊமையாகவும் குருடாகவும் இருக்கும் விக்கிரகங்கள் பயனற்றவை. விக்கிரகங்களால் கேட்க முடியாது. அவைகள் காது கேளாதவைகளாக இருந்தால் அவைகளால் எவ்வாறு நமது விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு எதையும் தர இயலும்? பிரியமானவர்களை, மனிதனை படைத்த தேவனால் பேசவும் பார்க்கவும் கேட்கவும் முடியும். ஏனெனில் அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பேசுகிற தேவன் வெற்று வார்த்தைகளை பேசுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் அவற்றின் நிறைவேற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆற்றல் நிறைந்தவை. சங்கீதக்காரன் கூறுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்கள் எல்லா தேவைகளுக்காகவும் கிறிஸ்துவிடம் வருவதற்கு கர்த்தர் ஒருவர் மட்டுமே மக்களின் ஜெபங்களை கேட்கிறார் என்பதை அனைவருக்கும் நிரூபிப்பது நமது கடமையாகும். அன்பானவர்களே, நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் குறித்து ஆண்டவரிடம் பேசுகிறோமா? நம் கண்கள் கர்த்தரின் அதிசயங்களை பார்க்கிறதா? அவர் சொல்லுவதை நம் காதுகள் கேட்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனாகிய சிருஷ்டிகராகிய உம்மை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராதிக்கவும், உம்முடன் பேசவும், உம்முடைய எல்லா அற்புத செயல்களையும் கண்டு சாட்சி அளிக்கவும், நீர் எங்களுக்கு சொல்வதை கேட்டு உம்மை பின்பற்றவும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வெளிவேஷமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையாய் அகங்காரமாய் ராஜராஜனை உள்ளம் நொறுங்கிட நான் நிந்தித்தேன். வெளிவேஷமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையாகி அகங்காரமா ராஜராஜனை உள்ளம் ருசித்தவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். படுபாதகன் என்னை மன்னித்து தாயை போல் தாங்கி பிடித்து இந்த பாவியை நல்ல மேய்ப்பரா